இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்தில் 2 வசனங்களை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். அது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல், அதாவது நம்முடைய போர் மாம்சமான மனிதனுக்கு விரோதமாய் அல்ல, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகளோடு நம்முடைய போராட்டம் இருக்கும்படியாய் இந்த நாள் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார், மனிதனோடு நமக்கு போராட்டம் அல்ல, எப்பயுமே ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, இந்த 2வது நாள் தேவ பலனாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, ஆண்டவரை அறியக்கூடிய அந்த அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, பாத்துங்க, அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் பல போராட்டங்கள் இருக்கிறது நாம் அறிந்து. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவதற்குள் நமக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கும் பாத்தீங்களா? பயங்கரமான போராட்டங்கள் இருக்கும். சுவிசேஷத்தை இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க உடனே ஆண்டவரை ஏத்துக்குறீங்களா? ஏத்துக்கிறது. அதுக்குள்ள வர்றதுக்குள்ள என்னென்ன செய்யறோம் பாருங்க. நான் பாருங்க, ஒரு நாள் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. நிலக்கோட்டைன்ற இடத்துக்கு என்ன செய்வோம், கொடைக்கானல் பட்டணத்துல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் நடந்தே பாத யாத்திரையா போவோம். அவர் போனது எனக்குள்ள ஒரு பயம். அப்ப பிரதர் கென்னடின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவர் தான் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல சுவிசேஷத்தை எனக்கு சொல்றாங்க. நான் கிறிஸ்தவனா இருந்தும் கிறிஸ்துவை அறிவதற்கு அண்ணே ஒரு உறுதுணையா இருந்தாங்க. அப்படின்னா பாருங்க, நான் இப்படி மாலையெல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு பாத யாத்திரையா போறேன் அப்படின்னு சும்மா யதார்த்தமா ஒரு 10 மணி நைட் சமயத்துல அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்க பார்த்துட்டு இப்படி குடிஞ்ச ஜோ மாலையெல்லாம் கழுத்துல போட்டுருக்கோம். தம்பி என்னப்பா கழுத்துல என்னமோ மாலையெல்லாம் போட்டு என்னப்பா அப்படி செய்யணும், இப்படி நான் சொல்றேன், இப்படி நாங்க இந்த இடத்துக்கு நாங்க கடந்து போறேனே வேண்டுதல் அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு அவங்க முதல்ல எனக்கு சுவிசேஷம் சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துக்கு போகாதீங்க, நீங்க உங்க ஊருக்கு போங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு பயம் பார்த்துங்க, கடவுள் தண்டிச்சிருவாரோ, ஐயோ அது ஒரு பயம் எனக்குள்ள வருகிறது. நம்ம இது இடத்துக்கு நம்ம போகலன்னா கடவுள் தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பத்தி அந்த அண்ணன் எனக்கு சொன்னாங்கன்றத எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. நான் போகக்கூடிய தூரத்துக்கு, அந்த இடத்துக்கு நான் இருதயத்துல நினைத்துக் கொண்டு அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்குள்ள இருக்கிறது. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு கேட்கல. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கடந்து போயிட்டு ஒரு காட்டு வழி பாதையில் நடந்து போயிட்டு இருக்கு. இந்த கென்னடின என்ன வார்த்தை, தம்பி நீங்க இங்க போகாதீங்க, நீங்க உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணன் ஒரு கடைசியா. அப்ப என் காதுல ஒருத்தர் சொல்லுகிற சத்தம், நைட்டு எப்படி என்ன சத்தத்தோடு யார் என்று பேசினாங்களோ அதே வாய்ஸ்ல 2-3 தடவை அப்படியாக கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, கிறிஸ்துவை ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்துவை அறியறதுக்கு போராட்டம் பாருங்க. நீங்க சாதாரணமா கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. எல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாரும் கிறிஸ்தவங்க ஆயிடுறாங்க. கிறிஸ்துவை அறிகிறதுக்கான போராட்டம் எவ்வளவு என்பதை ஒவ்வொரு மனிதன் அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள அவங்களுக்கு தான் தெரியும். வந்துட்டாங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையா நடத்தி கொண்டு போகிறார். ஆனா அவங்களை வரவிடாம இருக்கிறதுக்கு பலவிதமான போராட்டங்கள் பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்குகிற, எல்லாம் மேட்டிமை. அப்பதான் நமக்குள்ள மேட்டிமை வரும். பாருங்க, இன்னொரு காரியம் கூட சொல்லுமே, எங்க அண்ணன் இருக்காரு, நாங்க எல்லாமே கத்தோலிக்க திருச்சபையில இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட சொன்னோம்னா, இப்ப ஏசு கிறிஸ்துவங்களை ஏசுக்காருன்னா அப்படி அவர் என்ன சொல்லுவாரு, நான் தாய் இல்லாமல் ஏசு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தர்க்கங்கள் இப்ப அவங்க கிட்ட பேசும்பொழுது தர்க்கங்களை உண்டாக்குறாங்க. ஆனா இயேசுவை அறிவதற்கு அவர்களுக்கு மனம்
அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, அது அறிய விடாதபடிக்கு வானமன்றத்தில் கிரீச்சின் அந்த ஆவிகள் இயேசுவை அறிய விடாதபடிக்கு தர்க்கம் பண்ணுகிறவை நாம் பாருங்க, தர்க்கங்கள். இப்ப பாருங்களேன், அந்த இயேசுவை அறியணும்னா எவ்வளவு போராட்டமான காரியங்கள் வருதுமா ஒரு மனிதனுக்குள்ள. சும்மா சாதாரணமா சுவிசேஷத்தை சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு தனிப்பட்ட ஒரு மனிதர் போதகர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எவ்வளவு என்பதை அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஒரு சபை நடத்துறீங்க, அந்த சபையில உங்களுக்கு ஆண்டவர் 100 ஆத்மாவை இலவசமா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க சரியானங்களால நடத்த முடியல. ஆனா நீங்க வெளியே போய் ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அது தேவனுடைய நாம மகிமைப்படும். பிரியமானவர்களே, நீங்க எந்த ஊழியக்காரன் வேணாலும் இருக்கலாம், ஆனா வெளியில போய் நீங்க ஒரு ஆத்மாவை முழுமையா ரட்சிப்புகளை நடத்தி நீங்க சபைகளை கொண்டு வந்துருங்க பார்ப்போம். சுவிசேஷர்கள், திருப்பிரசங்கியார்கள், டிராக்ஸ் ஊழியர்கள், இவர்கள் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நிமித்தம் இந்த தர்க்கங்களை மீறி வானமண்டல லோகாதிபதியோடு போராட்டம் பண்ணி ஒவ்வொரு ஆத்மாக்களை உருவாக்கி சபைகளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்களை கொடுக்குறாங்க. அந்த ஆத்மாக்களை பாதுகாக்கிறது எவ்வளவு மேன்மையானது. அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டிய போசாக்கு, உணவு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்தியத்தை சரியான முறையில் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். ஊழியக்காரலாம் சொல்றாங்க, கடந்த நாட்கள்ல கார்த்திக் கமாலியன் கொடைக்கானல் வந்திருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திருக்கீங்களா இந்த வாரம் அப்படின்னா யாருமே கை தூக்கல. அப்ப ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு எவ்வளவு காரியமா, எவ்வளவு சும்மா சுவிசேஷத்தை சொல்றதுக்கு சொல்லல. இயேசு உங்களை நேசிக்கிற ஆண்டு வேலை ஒருத்தர் சொல்லிட்டு போறது அது வேற இல்ல. அந்த ஆத்மாவை முழுமையா ஆதாயப்படுத்தி அவங்க சபையில கொண்டு வந்து சேர்க்குவதற்கு எடுக்கிற பிரயாசங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம இதை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த தர்க்கங்களை, இந்த போராட்டம் வந்து மனுஷனுக்குள்ள இல்ல, தேவ சமூகத்துல இந்த பொல்லாத ஆவியோடு நம்ம போராட வேண்டியதா இருக்கு. ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் நாமத்தை மேன்மைப்படுத்த முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா முதல்ல ஜெபம் தான். இந்த ஜெபத்தை மேன்மைப்படுத்துங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. இந்த நம்முடைய போராட்டம் வந்து மனிதனோடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கருத்தாய் நீங்க ஜெபம் செய்தால் மாத்திரமே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்குள்ள ஆத்ம பாரத்தை வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.